ஹே சாட், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கு தான் போகிறோம். கொளத்தூருக்கு எதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ப்ளட் வார்ம்ஸு. கம்ஃபா க்ரூம் பண்ணுறீங்கன்னு இல்லை, ஃப்ளவரான்ஸ் எது க்ரூம் பண்ணாலும் ப்ளட் வார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். லோக்கல்லே நான் வாங்கியிருக்கேன், பட் நிறையா கடையில் தேடி பார்த்துறேன், எங்கேயுமே எனக்கு ப்ளட் வார்ம்ஸ் கிடைக்கல. இல்லை நான் போகிற நேரம் இருக்க மாட்டேங்குது அந்த கடையில். ஸோ அதான் கொளத்தூர் போய் வாங்கிடலான்ட்டு ஒரு பிளான். ஒரு 20 ரூபா 30 ரூபா ப்ளட் வார்ம்ஸ் எதுக்குடா கொளத்தூர் வரையும் போகிற, நியர்லி 10 to 12 கிலோமீட்டர்ஸ் வரும் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அதுக்கு மட்டுமே போல் நான் வந்து ப்ளஸ்ஸு பிங்க் கலர் லைட் ஒன்று ஃப்ளவரானுக்கு வாங்கலாம் தான் என்கிட்ட இருந்துச்சு. இருந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் வெல் அஸ் பிங்க் லைட்டும் வாங்கலான்னு போனேன். கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க, பாலாஜின்றவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, க்ரூமிங்க்கு வந்து பிங்க் லைட் யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் இன்னொரு லைட் சொன்னாங்க. பட் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது ஓப்பன் டேங்க் இல்லை, கவர் டாப் போட்டு தான் வச்சுருக்கேன். அதோட நான் டாப் பாக்ஸும் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு சப்மர்சிபிள் லேம்ப் மாதிரி இருந்தால், கொஞ்சம் லைட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அது வாங்க தான் போகிறேன். அதோட பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஃபுட்டு. நான் வந்து ஹம்பேடு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஃபீட் பண்ணுறது ஹம்பேடு தான். ஹம்பேடு இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு தான் வரும். ஸோ அதோட சேர்த்து ஹம்பேடு வாங்கிடலாம் தான் இப்போ வந்து கொளத்தூர் போகிறேன். ஸோ போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது ஆப்வியஸ்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. கொளத்தூர் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட்டு, பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக காட்ட போகிறதில்ல. ஸோ காட்டுறேன், என்னால் முடிஞ்ச அளவு காட்டுறேன், பாருங்கள். ஓகே, ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். டாடா பாய். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொளத்தூர் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் ஏஷியாலேயே. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் கிடைக்கக்கூடிய மீன் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். சூப்பர் ஃபிஷ்ஷஸ்லாம் வருது, காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வெர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு F2 கம்ஃபா. கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் பிரைட் ரெட்டாக இருக்குது. பேர்ல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு பர்டிகுலராக இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃபிஷ்ஷு கூட இதே மாதிரி வந்தாலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பட் கலர்ஸ் வராது, ஹெட்டு இந்த மாதிரி வந்தால் கூட சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபிஷ் வருது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பேர்ல் டாமினேட் பண்ண ஒரு ஜிபி கம்ஃபா தான். ரீசெண்ட் டைம்ஸில் கம்ஃபா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது வென் கம்பேர்ட் டு எஸ்ஆர்டி வந்து சேல் ஆகலைன்னு இல்லை, பட் இப்போ வந்து கம்ஃபா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. காம்படிஷன்லாம் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்மிங் இயர் கூட ஒரு காம்படிஷன் இருக்குது, க்ரூமிங் காம்படிஷன். அதில் கூட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் பைசனை வாங்கி க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். கொளத்தூரில் பார்த்திங்கன்னா மோர் தென் 200 ஷாப்ஸ் இருக்குது. ஒரு ஷாப்லேயும் வெரைட்டியாக எக்ஸாட்டிக்காக வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ். இது வந்து பேக்கெட்டில் கண்டெயின் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஆக்சிஜன் இது பண்ணி வச்சுருவாங்க. இது ஒரு 20 to 24 ஹவர்ஸ்க்கு தாங்கும். இந்த மாதிரி நிறையா கடையில் வந்து பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் கார், அலிகேட்டர் கார், பிளாக் கார். இது ஒரு ஷாப்பில் வச்சுருந்தாங்க, வெளியே டிஸ்பிளேலேயே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப் தான். இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் எங்கே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டார்ன்ற ஷாப்பில் தான் வந்து வெளியவே டிஸ்பிளேலேயே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வர கிளிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அக்வாஸ்டார் ஷாப்புக்குள்ளே இருக்கிற அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிற டேங்க்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதோட கிளிப்ஸ் தான் இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஷாப் நேம் தெரியல, பட் வெளியவே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கோய் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸாட்டிக்காக இருந்தது. கோல்டு ஃபிஷ், கோய் ஃபிஷ், அது வந்து பட்டர்ஃப்ளை டைல்னு சொல்லுவாங்க. இது வெளியவே அந்த ஷாப் வெளியவே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற ஃபிஷ்ஷோட நேம் பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷு. இதோட பேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 to 300 வரும், சைஸ் பொறுத்து வரும். இது குரூப்பாக சுற்றும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கரெக்டான டேங்க் செட்டப் பண்ணி பாட்லாம் உள்ளே வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷாக இருக்கும் இது. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது தான் சில்வர் அரோனா. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 900 சொன்னாங்க. சைஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 inch வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜிபி ஃப்ளவரான் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. இது ஒரு ஃபேமஸான ஷாப்னே சொல்லலாம். இவங்க வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடுமே ஷிப்பிங் பண்ணுறாங்க பேக் பண்ணி. இது பார்த்திங்கன்னா இது காம்படிஷன் கிரேடு ஃபிஷ்ஷஸ்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அதே தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45,000 மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா இதுவும் எல்லாமே ஒன் ஆஃப் தி காம்படிஷன் கிரேட் ஃபிஷ்ஷஸ் தான். 15,000, 28,000, 12,000, 25,000 எல்லாம் ப்ரைஸ்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 23,000 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஹை குவாலிட்டி ஃப்ளவரான்ஸ், பட் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ஹையாக தான் இருக்கும் இவங்கக்கிட்ட. இது ஃபேமஸான ஷாப், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10,000, 15K, 10K, 8K, 6K. ஸோ கொளத்தூரில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் பெட்ஸும் சேல் பண்ணிட்டு வராங்க. பர்ஷியன் கேட்ஸு, டாகில் பார்த்திங்கன்னா பொமேரியன் இருந்தது, ஆஸ் வெல் பீகலும் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ஒரு கடையில் இருக்கும் ரெகுலராக. இவங்க ஃபிஷ் டேங்க்கு, ஸ்டாண்டு, டாப் எல்லாமே அதுவும் சேல் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் பெட்ஸும் சேல் பண்ணுறாங்க இவங்க, டாகு, கேட்ஸ் எல்லாமே. இப்போது பார்த்தீங்கன்னா கொளத்தூர் வந்து ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் செக்ஷன் மூலிமா சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரு, லைக்கு தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் 2 days அதை போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் guys. Until then, signing off by Ranjit.